ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். குழந்தைகள் பல் பராமரிப்பு குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த குழந்தைகள் பல் மருத்துவர் பரிசா நருசி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வெல்கம் டு our show. and நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். எங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चனே வந்து, ஒரு சைல்டுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வந்து டென்டல் விசிட் பிளான் பண்ணணும்? எல்லாரும் வந்து பல்லுன்னு வரைச்சே எப்பவுமே வந்து சில்ட்ரனோ அடல்ட்டோ நம்மளுக்கு பிரச்சனை வரைச்சே வலி வரைச்சே தான் நம்ம போய் டென்டிஸ்ட்டை பார்ப்போம். ஆனால் தட்ஸ் டோட்டலி அ ராங் கான்செப்ட். அது வந்து எப்படி ஒரு குழந்தை பிறக்கரிச்சே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீடியாட்ரிஷியன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களோ, அந்த ஃபஸ்ட் டே வந்து பீடியாட்ரிஷியனை பார்க்குறாங்க. அதே டைமில் வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டும் ஆக்சுவலாக பார்க்கணும். ஓகே. ஏன்னா குழந்தைங்களோட வாயில் பார்த்தீங்கன்னா நிறைய பிறக்கரிச்சே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம், விச் மிஸ் ஆகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து வாயில் பற்களோடையே பிறக்கிறாங்க. ஒரு பல்லு இல்லை 2 கீழ்ப்பல்லு யூஸ்வலாக அது வந்து அதோடய பிறக்கிறாங்க. அது வந்து யூஸ்வலாக அந்த பர்த் டைமில் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பீடியாட்ரிஷியன்ஸும் வந்து அந்த டைமில் வந்து அதை மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மேபி குழந்தைங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும், மஞ்சக்காமால் ஏதாச்சும், அந்த டைமில் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது ஃபீடிங் டைமில் வந்து அது ப்ராப்ளம் ஆகும். இல்லை நிறைய குழந்தைங்கள் வந்து உடத்து பிறவி அது இல்லைன்னா வந்து உள்ள பேலட், கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட்னு சொல்லுவாங்க, உள்ள அன்னம் பிறவை அதெல்லாம் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பிறந்த உடனே எப்போ வந்து பீடியாட்ரிஷியன் வந்து பார்க்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லே அசோசியேட்டடாக குழந்தைங்களோட பல் டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்க்கறது பெட்டர். இல்லை டென்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு செக்கப் பண்ணிவிட்டு குழந்தை டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ பக்கத்தில் வந்து ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டை பார்க்கறது வந்து இஸ் பெட்டர். அவங்களுக்கு அந்த லைஃப் டைம்க்கு அவங்களோட டீனேஜ் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து they'll be under the care of the pediatric dentist. ஓகே. குழந்தைகள்ல வரக்கூடிய காமனான டென்டல் இஷ்யூ எந்த ஏஜ்ல வரலாம், இல்லை என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வரும்? ஓகே, காமனாக பார்த்தீங்கன்னா பல்லு சொத்தை அது வந்து இஸ் த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் இந்தியாவில் வந்து ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா ஃபீடிங் ஹேபிட்ஸ்னால வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகிறது. அது வந்து இக்னோர் ஆகி அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மாடர்ன் டயட்ஸு, ஓல்டன் டேஸ் மாதிரி கிடையாது, இன்ட்ரடியூசிங் வந்து சாஃப்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், சுகரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய வந்து ரொம்ப ஏர்லியாக இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதனால பல்ல வந்து சொத்த வர்றது வந்து இஸ் த மெயின் திங் விச் யூ கேன் see in children. பல்ல வந்து அடிபடுறது குழந்தைங்க வந்து நடக்கிற ஸ்டேஜில் இல்லை வந்து இந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தவறும் போது வந்து பிடிச்சி நிற்பாங்க, ஓடுவாங்க, எங்கேயாச்சும் முட்டி கீழே விழுவாங்க. அந்த பல்லு உடையிறது வந்து இஸ் another common thing which gets ignored. அது வந்து அப்படியே அன்ட்ரீட்டடாக விட்டால் ஒரு 6 months to 1 yearல வந்து அதில் வந்து சீ பிடிச்சி அந்த பல்லு எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பர்மனன்ட் பல்லு வர வரைக்கும் ஒரு 7-8 வயசு இந்த குழந்தை பல் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டை பார்த்து அவங்க வந்து எப்படி இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து ஃபீடிங் ஹேபிட்ஸும் சரி, என்னெல்லாம் எப்போ என்ன டயட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எப்போ வந்து டூத் ப்ரஷிங் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எப்படி வந்து வீட்டில் வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வரும் அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து ஒட்டுறது, அதெல்லாம் வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்ட அதுக்காக தான் வந்து முதல்லேருந்து போகணுன்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் பாட்டில் ஃபீடிங் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இதனால பல்லு வளர்றது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? பல்லு வளர்கிறதுக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் பாட்டில் ஃபீடிங்க்கும் வந்து ஒரு டைரக்ட் கோரிலேஷன் கிடையாது கண்டிப்பாக. ஆனால் அந்த வாய் வந்து அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. பாட்டில் சப்புற குழந்தைங்களுக்கு பின்னாடி பல்லெல்லாம் வந்து க்ரூக்கடாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இட்ஸ் நேச்சர், அந்த சக்கிங் வந்து பேட்டர்னே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இட் வில் ஹெல்ப் இன் த மசில்ஸ் டு டெவலப் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ் எல்லாம் ஒழுங்காக க்ரோ ஆகும். இதே வந்து பாட்டில் சப்புறதுனால மசில்லாம் வந்து வீக் ஆகும். அதனால உங்களுக்கு ஜா எல்லாம் ஒழுங்காக க்ரோ ஆகாமல் பல்லெல்லாம் வந்து கோணலாக முளைக்கிறது இல்லைன்னா தூக்கி வருது, அதெல்லாம் வந்து பின்னாடி பெரிய பல்லெல்லாம் முளைக்கிறச்சு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே. குழந்தைங்களுக்கு எந்த வயசுல இருந்து ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணணும், டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கணும்னா என்ன மாதிரி? டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து குழந்தைங்களோட பர்சனல் திங்ஸ் மாதிரி.
ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, நம்ம வந்து அடல்ட்டோட ட்ரெஸ்ஸோ அடல்ட்டோட ஸ்லிப்பரோ வந்து குழந்தைங்க கால்லையோ ட்ரெஸ்ஸு மாட்ட முடியாது. அதே மாதிரி வந்து முன்னாடியெல்லாம் குழந்தைங்களுக்கு அந்த பெரிய ப்ரஷ்ஷே இல்லை பெரியவங்களோட டூத் பேஸ்ட்டே இப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் டோட்லி ராங். ஏன்னா குழந்தைங்களோட டூத் ப்ரஷ் அவங்க வாய் சைஸுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய ப்ரஷ் போட்டிங்கன்னா கடைசி பல்லு வரைக்கும் போகாது உள்ள. அதனால அவங்களால வாய் திறக்க முடியாததுனால கடைசி பல்லெல்லாம் விட்டுருவாங்க யூஸ்வலாக. தட் இஸ் அனதர் ரீசன் வந்து கடைசி கடவை பல்ல சொத்த வரதுக்கு. அதனால தே ஹாவ் சில்ட்ரன்ஸ் டூத் ப்ரஷ் விச் இஸ் அவைலபிள் இன் ஆல் சூப்பர் மார்க்கெட்ஸ், இன் ஃபார்மசிஸ் இப்போ. அண்ட் டூத் பேஸ்ட் வந்து குழந்தைங்களோட டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும், ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். எல்லாரும் இப்போ வந்து ஃப்ளூரைட் நல்லது இல்லைன்னு பயந்துட்டு போய் இந்த ஹெர்பல் டூத் பேஸ்ட்டு இல்லை நான் ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் இந்த சீக்கோ பிஜன்லலாம் வருது, அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட், ஐ எம் நாட் சேயிங் தோஸ் திங்ஸ் ஆர் பேட். பட் ஃப்ளூரைடு வந்து முதல்லேருந்து வந்து யூஸ் பண்ணால் சொத்த வராமல் பல்லு ப்ரொடெக்ட் பண்ணும், பல்லுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ யூஸிங் அ ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் ஒரு அரிசி சைஸ்க்கு யூஸ் பண்ணணும், ஒரு ரைஸ் கிரெயின் சைஸ்க்கு யூஸ் பண்ணணும், நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் குழந்தைங்க வந்து இனிஷியலாக வந்து டூத் பேஸ்ட்டை முழுங்க தான் செய்வாங்க. தட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். Nothing is going to happen with that amount of toothpaste that they are going to swallow. Okay. So ஒரு குழந்தைக்கு வந்து பல்லுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது மேம்? லைக் சிம்டம்ஸ். ஓகே, ரெகுலராக ஆக்சுவலாக பல்ல தேய்க்கிறச்சே யார் அப் டு 6 years ஆஃப் ஏஜ் வந்து கண்டிப்பாக பேரண்ட்டோ கேர்டேக்கரோ வந்து ப்ரஷ் பண்ணணும். குழந்தைங்க வந்து தனியாக ப்ரஷ் பண்ணக்கூடாது அன்சூப்பர்வைஸ்டாக. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து ப்ரஷ்ஷு பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ணி ப்ரஷ் பண்ணுறதுக்கு அந்த மோட்டார் டெக்ஸ்ட்ரிட்டின்னு சொல்லுவாங்க கையில், அது அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து கிடையாது. ஆஃப்டர் 6 years அப் டு 8 years வந்து சூப்பர்வைஸ்டு ப்ரஷிங் பண்ணணும். ஆஃப்டர் 8 only they can do individual brushing. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த ப்ரஷ் பண்ணுற டைம்லே லிப்பை லிஃப்ட் பண்ணி வாய்க்குள்ளே வந்து எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணணும் டெய்லி பேசிஸில். இன்கேஸ் ஏதாச்சும் பல்ல வந்து கருப்பாக தெரியுது, இல்லை ஒயிட் ஸ்பாட் மாதிரி ஏதாச்சும் சாக் மாதிரி தனியாக தெரியுதுன்னா இமீடியட்லி they need to take the child to the dentist. நிறைய குழந்தைங்க விரல் சப்புறதை வந்து விடவே மாட்டாங்க, ரொம்ப வருஷமா அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால பல்லுக்கு ஏதாவது கெடுதல் ஏற்படுதா? டெஃபினெட்லி. தம் சக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிறந்த உடனே அது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம அப் டு 6 months வந்து நார்மலாக விடலாம். அதுவும் வந்து ஒகேஷனலாக குழந்தை வாய்க்கு கையை எடுத்துகிட்டு போகிறது வந்து இஸ் நார்மல், பிகாஸ் தே வில் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் பை புட்டிங் திங்ஸ் இன் தேர் மவுத். ஸோ டேக்கிங் தேர் ஹேண்ட் டு த மவுத் வந்து ஒரு நார்மலான விஷயம். ஆனால் அதே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 monthsலேயும் குழந்தை கண்டினியூஸாக ஒரு தம்பு இல்லை ஒரு பர்டிகுலர் விரல வாயில் வச்சு சப்புறாங்கன்னா அது வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஈவன் இஃப் த சைல்டு இஸ் 3 months ஆஃப் ஏஜ். அந்த ஒகேஷனலாக வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் வந்து விட்டுடலாம். ஆனால் அதே வந்து ஃபுல் டே அந்த குழந்தை சப்புறாங்க அப்படின்ட்டு பார்த்த உடனே அதை வந்து கட் பண்ணணும். முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 years வரைக்கும் தானே கட் ஆகிடும். எனி ஹேபிட் வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக ஆக்கினீங்கன்னா அது பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இதை வந்து ஒரு 6 years வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு அடிக்ஷன் மாதிரி ஒரு ஹேபிட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் அதை பிரேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, தட் ஸ்டேஜ் வி ஹாவ் டு கிவ் சம் வாயில் போடுற மாதிரி கிளிப்ஸு, அவங்க கையை விரலை உள்ளே வைக்க முடியாத மாதிரி பண்ணணும், விச் இஸ் மோர் டிஸ்டர்பிங் ஃபார் த சில்ட்ரன். மேடம், இந்த டங் டை அப்படின்றது என்ன மீனிங் அண்ட் அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ஓகே, that's a very recent concept that has come and நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பீடியாட்ரிஷியன்ஸும் சரி அவேர்னஸ் வந்து வந்திருக்கு பேரண்ட்ஸ்க்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கை நம்ம எடுத்த உடனே அந்த நாக்கொட்டத்தில்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அந்த குழந்தையோட நம்ம எல்லாரும் வந்து நாக்கு அடியில் வந்து ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து நம்மளால வந்து நாக்க மேலே கீழே சைடில் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெச் பண்ணுற அந்த த்ரெட் மாதிரி இருக்கிறது அடியில் வந்து அது வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் வந்து ஸ்டக்காக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ குழந்தையால நாக்க மேலே தூக்கவோ இல்லை சைடில் நாக்க மூவ்மெண்ட் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதிலே வந்து டிஃப்ரெண்ட் சிவியாரிட்டிஸ் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக கட் பண்ணணுன்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் கிடையாது. இஃப் இட் காசஸ் ஃபீடிங் டிஃபிகல்ட்டி, இப்போ ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணரிச்சே மதருக்கு பெயின் இருக்குது,
குழந்தை வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணறச்சே வாயால் மூச்சு விடுறாங்க, கம்ப்ளீட்டாக வந்து லேட்ச் பண்ண முடியல, குழந்தையால பாலை வெளில எடுக்க முடியல உறிஞ்சி, இல்லை வந்து வாய் திறந்து வச்சு தூங்குறாங்க, கொரட்டை சத்தம் கேட்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து ஒரு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஸ்பீச் அஃபெக்ட் ஆகுது, ஒரு சர்டன் வேர்ட்ஸ் வந்து அது மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வரும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் நீட்ஸ் டு டிசைட் வெதர் இதை வந்து கட் பண்ணலாமா, இல்லை சில எக்ஸசைசஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அது பெட்டர் ஆகுதா, இது ஸ்டிஃப்னஸ்னாலையான்னு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். உடனே வந்து அதை கட் பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் வந்து இது வரைக்கும் கிடையாது. இட் நீட்ஸ் டு பி டிசைடட் பை அ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட், அ ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், எல்லாரும் இன்வால்வ் ஆகி தான் அது ஒரு டெசிஷனுக்கு வரணும். ஓகே ஓகே. இந்த டங் டை ப்ராப்ளம் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. மேபி இந்த வாயில் மூச்சு விடுறது இல்லை இந்த ஜாவில் வர ப்ராப்ளம், ஓரல் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இது லாங் டேர்மாக வந்து இப்படி இருந்தால் வருமா டாக்டர்? எஸ், இது லாங் டேர்மாக வந்து நீங்கள் அன்ட்ரீட்டடாக விட்டிங்கன்னா ப்ரீதிங் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறாங்க இப்போ ரீசன்ட் கான்செப்ட். அது என்னென்னா குழந்தையோட ப்ரீதிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். அது சைல்ட்ஹுட் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது, அடல்ட் ஸ்லீப் ஆப்னியா இருக்குது, which now they say அதை வந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் விட்டால் இட்ஸ் லீடிங் டு கார்டியாக் அரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த சைல்ட்ஹுட்டில் வந்து குழந்தைங்க வாயால் மூச்சு விடுறதுனால இந்த ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு போகிறது வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் மெனி அதர் சைட் எஃபெக்ட்ஸ் லைக் தே சே தட் இப்போ வந்து நிறைய ஆட்டிசம் ADHD கேசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறோம் குழந்தைங்களில். மெனி ஆஃப் இட் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரீதிங். இப்போ இஃப் ப்ரீதிங் இஸ் நாட் ப்ராப்பர், த சைல்ட் டசன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஸ்லீப், நைட்டில் ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, எபிசோட்ஸ் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், திரும்பி திரும்பி படுப்பாங்க. ஸோ அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து வராது. அதனாலே வந்து குழந்தைங்க வந்து தேல் பி ரெஸ்ட்லெஸ். இப்போ நம்ம ஒழுங்காக தூங்கலைன்னா நம்மளுக்கே ஒரு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம், ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. இது லாங் டேர்மில் எடுத்துகிட்டு போனால் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து அந்த அட்டென்ஷன் பே பண்ணுறது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அது குறையும். ஸோ தே வில் பி ஹைப்பர் ஆக்டிவ். இந்த தூங்காததுனால ஒழுங்காக ப்ரீதிங் வந்து ஒழுங்காக இல்லாததுனால இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் சில்ட்ரன் இன் திஸ் வே. ஓகே, இந்த பெட் வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப ஒரு லைக் 8 years 9 years வரைக்கும் அந்த பிளாடர் கண்ட்ரோல் வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் மவுத் ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்து செட்டில் ஆகாது. இதே வந்து நீங்கள் அன்ட்ரீட்டடாக விட்டிங்கன்னா இப்போ டங் டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்கு அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களோட கட்டை விரல் வரைக்கும் ஒரு ஷீட் போகும். இப்போ அது வந்து டைட்டாக இருக்குது, உங்களை வந்து தலையிலேருந்து யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ நீங்கள் வந்து ஏஜ் ஆக ஆக நெக் ப்ராப்ளம்ஸ், ஸ்பாண்டிலைசிஸ், பேக் பெயின், அப்புறம் டில் அப் டு as I mentioned cardiac arrest வந்து is the consequences. So treating tongue tie வந்து at the earliest வந்து is better. If it needs to be surgically done, அதுக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னா அது ஒரு மைனர் ப்ரொசீஜர் தான், சேர் சைடில் தான் பண்ணுவாங்க. ஈவன் அட் as young as 20 days வந்து நம்ம பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பேச்சு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் மேம். நிறைய பேரண்ட்ஸ் சொல்றது கேட்டிருக்கோம், என் குழந்தை வந்து பேசுறதுக்கு லேட் ஆகுது. இதுக்கும் டங் டைக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு? எஸ் இருக்கு, பட் அது வந்து இட் ஹேஸ் டு பி diagnosed by a speech therapist and a pediatric dentist. அவங்க வந்து டங்கை செக் பண்ணிட்டு ஃபங்க்ஷனலாக இது வந்து ஸ்பீச்சை அஃபெக்ட் பண்ணுதா இல்லை இட் ஹேஸ் எனி அதர் ரீசன் வந்து இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஸ்பீச் தெரப்பிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மெனி அதர் அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் ஆர் தேர் விச் காசஸ் ஸ்பீச் டிலே லைக் ஆட்டிசம் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதை செக் பண்ணிக்கிறது பெட்டர். எஸ், பிகாஸ் அ சிம்பிள் tongue tie also can be a reason for a delayed speech. Okay. இந்த tongue tie-க்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போகலாம் அண்ட் எந்த ஏஜ்ல இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர்? அதை டயக்னோஸ் பண்ண உடனே, அதை ஆன் டே ஆஃப் பர்த் as I mentioned, டென்டிஸ்ட் பார்த்தாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா they will usually wait rule of 5ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம குழந்தையோட ஹீமோக்ளோபின் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு வரணும்ன்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. After that, usually from 20th day after birth, it is safe. So we have options of laser, which has come now. Surgicala வந்து scissor-ஆல excision-ம் இருக்கு, பட் அது வந்து for newborns வந்து laser is the safest option உங்களுக்கு. அதில் வந்து ப்ளீடிங்கும் கிடையாது, ஏதோ வந்து ஹீலிங்கும் இமீடியட்டாக வந்து அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஃபீட் பண்ண சொல்லுவாங்க பேபியை.
இமீடியட்டாக ஃபீட் பண்ணிவிட்டு டங் மூமெண்ட்ஸ்லாம் நார்மலாக வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் டேலேருந்து சில எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு விரல் வச்சு நாக்க மேலே தூக்கிறது, ரைட் லெஃப்ட்க்கு மூவ்மெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு 2-3 டேஸில் குழந்தைங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஹீலிங் இருக்கும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பெயின் கில்லர்லாமும் கொடுக்க அவசியம் இல்லை. டாக்டர், இந்த ஸ்லீப் அப்னியா பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு சைல்டுக்கு வர ஸ்லீப் அப்னியாக்கும் ஒரு அடல்ட், அதாவது ஒரு நம்ம ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப் அப்னியா வரதுக்கும் ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸ் என்னென்ன? அதான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்லீப் ஆப்னியா சில்ட்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோரிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். குழந்தைங்க வாய் திறந்து வச்சுட்டு மூச்சு விடுவாங்க. அண்ட் மோர் ப்ரொனவுன்ஸ்டாக உங்களுக்கு கம்பேர் டு அடல்ட்ஸ் வந்து அது வந்து தெரியும். இப்போது குழந்தைங்க வந்து சடன்னாக தூங்கிட்டு இருக்கிறச்சே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹியர் ஒரு பிரீத் ஸ்டாப் ஆகிற சவுண்ட் அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு. அந்த பாயிண்ட், தட்ஸ் த பாயிண்ட் வேர் சைல்ட் வேக்ஸ் அப். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நைட் ஃபுல்லாக பெட்டில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு ரோல் பண்ணி தூங்குவாங்க, ஒரு இடத்துல படுக்காமல். தட் இஸ் பிகாஸ் எவ்ரி டைம் த சைல்ட் ஃபீல்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு செகண்ட்க்கு கம்ப்ளீட்டாக பிரெத் ஸ்டாப் ஆகும். ஸோ தட் கிவ்ஸ் அ சஃபகேஷன். ஸோ அந்த டைமில் சைல்டு வந்து எழுந்துப்பாங்க. ஸோ தட் இஸ் அனதர் டிஃப்ரென்ஸ். அண்ட் சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அப்புறம் பிளாடர் கண்ட்ரோல், லாஸ் ஆஃப் இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பினஸ், ட்ரௌசினஸ், குழந்தைங்க கண்ணடியில் சுற்றி வந்து ஒரு டார்க் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வீனஸ் பூலிங்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ தீஸ் ஆர் டிப்பிக்கல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் குழந்தைங்களில் வந்து பார்க்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா காலையில் எழுப்புறதே ரொம்ப கஷ்டம் மேடம். ஒரு 1/2 hour நாங்கள் எழுப்பி விடணும், அதனாலேயே காலையில் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறது கிடையாது, அதனால பல்லில் சொத்த வந்துருச்சு. ஸோ தட்ஸ் அ க்ளூ யூ நீட் டு கேட்ச். இப்போ பீடியாட்ரிக் டென்டிஸ்டாக நம்ம அதை கேட்கறச்சே தட்ஸ் நாட் சம்திங் டு இக்னோர் அண்ட் சே ஓகே குழந்தை லேசியாக இருக்குது, நீங்கள் குழந்தை இன்னும் 1/2 hour சீக்கிரம் எழுப்பி விட்ருங்க. ஏன்னா நார்மலாக ஒரு நல்ல ரெஸ்ட் கிடைக்குது, அப்போ கூட குழந்தை எழுந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது ஒரு நார்மலான இஷ்யூ இல்லை. ஸோ தெர் இஸ் சம்திங் ராங் வித் த சைல்ட் ஸ்லீப். ஸோ நம்ம அதை வந்து வி நீட் டு ஃபைண்ட் அவுட். ஏன் அந்த குழந்தை 8-9 hours தூங்கியும் காலையில் வந்து எழுந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ எங்கேயோ சைல்டு இஸ் நாட் ஸ்லீப்பிங் வெல். அப்போ மேபி நம்ம ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ த பேசிக் நம்ம வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ரூலிங் அ டங் டை இருக்கா இல்லையா, வேற ஏன் வந்து இந்த குழந்தைக்கு வந்து மவுத் ப்ரீதிங் ஹேபிட் வந்திருக்கு, ஏதாச்சும் டான்சில்ஸில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை மூக்கில் ஏதாச்சும் வந்து பாலிப்ஸ் இருக்கா, அங்கேருந்து வீல் ஸ்டார்ட் செக்கிங். ஒரு இஎன்டி ரெஃபரல். இப்போ டங் டை இல்லைன்னா வி வில் டூ எக்ஸ்ரே அண்ட் வி வில் செக் வித் த இஎன்டி. குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு வரும், நோஸ் பிளாக் ஆகுது சொல்லுவாங்க. ஸோ ஏதாச்சும் டான்சில் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா, அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு then we can start treating the mouth breathing. ஓகே. இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு மவுத் பிரீத்திங்கா இல்லை தூக்கமின்மை பிரச்சனையாங்கிறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியுமா டாக்டர்? ஓகே, பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா they won't be able to differentiate. குழந்தைங்க வந்து வாயை திறந்து வச்சு தூங்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைங்க வந்து காலையில் எழுந்து கழிச்சு அவங்க பில்லோ வெட்டாக இருக்குது, வாயிலேருந்து எச்ச வெளியில் வருது, இல்லை வந்து குழந்தைங்க வந்து டிவி பார்க்கறச்சே வாய் திறந்து வச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. தட் இஸ் த சைன்ஸ் தட் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சொல்லுவாங்க. இல்லை ரொம்ப நேரம் வந்து சாப்பாடு வாயில் வச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் ஒரு சைடில் வச்சுக்கிட்டே உட்காந்துட்ருப்பாங்க. இட் டேக்ஸ் 2 to 3 hours அவங்களுக்கு வந்து நான் ஒரு 2 தோசை ஊட்டுறதுக்கு. தட் இஸ் வாட் த பேரண்ட்ஸ் வில் நோட்டிஸ். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மவுத் ப்ரீதிங் வந்து ஒரு சைன் இதில். ஏன்னா குழந்தை வாய் திறந்து எல்லா இதுலேயும் குழந்தை வாய் திறக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா வந்து மவுத் ப்ரீதிங் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்லீப் ஆப்னியா வராது. ஓகே. பட் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மவுத் ப்ரீதிங் இருக்கும். ஓகே. ஸோ மவுத் ப்ரீதிங் பார்த்தீங்கன்னா ஒரு செட் வந்து ஹேபிஷுவல், ஒரு செட் வந்து ஒரு ரீசனுக்காக அது வந்து வந்திருக்கும். இப்போ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நோஸில், நேசல் செப்டம் டீவியேஷன்னு சொல்லுவாங்க. இந்த நேசல் போன் வந்து உங்களுக்கு க்ரூக்கடாக இருக்குது, இல்லை வந்து ஜாஸ் வந்து ஒழுங்காக அலைன் ஆகலை. இப்போ உங்களுக்கு இந்த உங்கள் தாடையெல்லாம் வந்து சின்னதாக இருந்தால் அதுதான் உங்களோட ஏர்வேக்கு வந்து பேசிக்காக வந்து ஃப்ளோர் அண்ட் வந்து சீலிங் மாதிரி. இப்போ உங்கள் மூக்கு வந்து நேரோவாக இருக்குது, உங்கள் ஜாவும் நேரோவாக இருக்குன்னா உங்கள் ஏர்வே ஃபுல்லாகவும் நேரோவாக தான் ஆகும்.
ஸோ நம்ம எதுக்காக வந்து இந்த ஸ்லீப் அப்னியா வருது வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சில குழந்தைங்க வந்து இப்போ நம்ம முன்னாடி பேசினோம் பாட்டில் ஃபீடிங்னு சொன்னோம்ல, பாட்டில் ஃபீடிங்கு இல்லை இந்த வாயில் வச்சு பாசிஃபயர் சப்புறது, அதனாலலாம் வந்து மவுத் ப்ரீதிங் ஹேபிட் வரும். ஸோ நம்ம அதை வந்து ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்சஸ்னு ஒன்று இருக்குது. வாயில் அதை வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ கிராஜுவலாக குழந்தைங்களுக்கு அந்த மூக்கால் திரும்பி மூச்சை விடுறது வந்து ட்ரெயின் பண்ணணும். டாக்டர், இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம், இந்த லேக் ஆஃப் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுல்ல, அதில் இந்த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன ரோல் இருக்குது? ஓகே, ஸோ பேசிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் தான். ஓகே ஓகே, ஸோ தேர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஷுட் பி அ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட். ஏன்னா திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு பீடியாட்ரிஷியன். அவங்களுக்கு இன்டெப்த் இது பற்றி they will not have knowledge because it's related to the வாயி oral cavity. Until and unless ஏதாச்சும் ear infection, cold இருக்குன்னா pediatrician ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் தான். ஓகே, ஸோ டென்டிஸ்ட் தான் குழந்தையோட வந்து வாயை செக் பண்ணி, டங்லேருந்து செக் பண்ணி இது வந்து பல்லு சம்மந்தமானதா, ஜா சம்மந்தமானதா, இல்லை டங்கு சம்மந்தமானதா, இல்லை ஒரு ஹேபிட்டா, இல்லை குழந்தை இன்னும் விரல் சப்புறாங்க, இல்லை இன்னும் பாட்டில் குடிச்சிட்ருக்காங்க ரொம்ப எக்ஸ்டெண்டட் பீரியட்க்கு, இல்லை வேறு ஹேபிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதை ரூல் அவுட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட், அங்கேருந்து ரெஃபரல்ஸ் நடக்கும். ஓகே, இப்போ இஃப் த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் ஃபீல்ஸ் தட் இப்போ ஓரல் கேவிட்டி கிளியராக இருக்குது, இது வந்து ஏதாச்சும் நோஸ் இல்லை த்ரோட்லேருந்து வர பிரச்சனைனா அது வந்து இஎன்டிக்கு ரெஃபரல் பண்ணி ஃபர்தராக எக்ஸ்ரேஸ் எடுத்து இன்கேஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு சம் அலர்ஜிஸ், அதனால வந்து டான்சில்ஸ் வந்து பெருசாக இருக்குது, இல்லை நேசல் அலர்ஜி வந்து ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அது மாதிரி ஏதாச்சும் காமனாக இருக்குன்னா இஎன்டி வில் ட்ரீட் இட் பை சம் நேசல் ஸ்ப்ரேஸு இல்லை சம் மெடிகேஷன்ஸ் டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த டான்சில்ஸ். ரொம்ப சிவியராக இருக்குன்னா ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா டான்சில் ரிமூவல், டான்சில் எக்டமின்னு சொல்லுவாங்க, அந்த தொண்டையில் வரல சதை, அதை வந்து இஎன்டி வந்து ஃப்ரம் தேர் தே வில் டேக் ஓவர். ஓகே, இப்போ யூஸ்வலாக டாக்டர் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்க பயப்படுறது தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். அதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்? எஸ், ஓகே. டென்டிஸ்ட்னு சொன்னாலே இப்போது உங்களுக்கும் எனக்குமே கொஞ்சம் வந்து ஒரு ஃபியரான ஒரு டாக்டர், த மோஸ்ட் ஃபியர்ஃபுல் திங் இஸ் கோயிங் டு அ டென்டிஸ்ட். பட் ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து அந்த சினாரியோ வந்து மாறி இருக்கு, ஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். ஏன்னா we have like clinics which only see pediatric patients, only children வராங்க, adults-ஓட கிடையாது. ஸோ அந்த செட்டப்லேருந்து everything is oriented for children. So from the time they enter, it's more than a clinic. அது வந்து ஒரு it looks like a play area, அவங்க க்ரஷ்க்கு போகிறதோ அவங்களோட ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ even the setup of the chair, உள்ள இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற, now we are using like virtual reality glasses, screens மேலே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ் போடுறது. ஸோ those are the things that we have improvised from our side. பேரண்ட்ஸ் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து they are exposed to digital things like phone and TV, they all have tabs. So there are lots of games where like Masha and the bear, Masha goes to the dentist, Dora goes to the dentist. So nariya apps irukku which like children can watch that. There are games where the child can be a dentist and avanga vandu or vandu character மாதிரி வரும். அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் பண்ணி குழந்தையே வந்து முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, லைக் நாங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த பொம்மைக்கு வந்து பல்லு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் தட் கிவ்ஸ் தெம் த அத்தாரிட்டி. மோஸ்ட் ஃபியர் கம்ஸ் ஃப்ரம் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அது தெரியாமல் தான் நம்ம வந்து யூஸ்வலாக பயப்படுறது. ஸோ முன்னாடியே வந்து குழந்தைங்கள் வந்து அதுக்கு நாங்கள் வந்து we ask them to expose them to all these cartoons and different things. புக்ஸ் இருக்குது, we have story books like இப்போது வந்து இண்டிவிஜுவலைஸாக கூட வருது. You can make for every child. There are apps for that. For example, Sarah goes to the dentist. And the குழந்தையோட ஃபோட்டோவை animation பண்ணி they make story books. So the child can see themselves in that and they can get familiarized. And நம்ம சைட்லேருந்து வந்து அந்த டிப்பிக்கலாக வந்து இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கறது டைரெக்டாக அதெல்லாமும் வந்து it has changed.
we have laughing gas that's been introduced common-ஆ இப்போலாம் வந்து. ஸோ இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லாஃபிங் கேஸ் வச்சுட்டு அப்புறம் வி கிவ் த அனஸ்தீசியா. ஸோ சைல்டோட ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அது மாதிரி வந்து நிறைய திங்ஸ் இருக்கு. அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ வுட் லைக் டு டெல் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ், கண்டிப்பாக வீட்டில் வந்து நீ நிறைய ஸ்வீட்ஸ் சாக்லேட் சாப்பிட்டேன்னா பல்ல சொத்த வரும், டாக்டர் கிட்ட போனா பல்ல எடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட். அது வந்து வி ஆல் ரிமெம்பர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அதை கேட்டு இல்லை வந்து இன்னொரு குழந்தைய வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு வரச்சே செகண்ட் சைல்டு வந்து கூட இருக்காங்க. யூஸ்வலாக அதர் சைல்டு வந்து இங்கே அங்கே போய் ஏதாச்சும் விஷமம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து பிஹேவ் பண்ணலன்னா டாக்டர் ஒரு ஊசி போட்டுருவாங்க, அமைதியாயிரு. அது நம்ம ஒரு காமனாக சொல்லுவோம் ஒரு கான்வர்சேஷனில், பட் அது குழந்தைங்களோட மைண்டில் போய் அது அப்படியே வந்து ஸ்டே ஆகிடும். ஸோ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்க என்ன கான்வர்ஸ் பண்ணுறாங்க குழந்தைகிட்ட டாக்டர்கிட்ட போர்ச்சே முன்னாடியிலேருந்து அவங்க கேஷுவலாக சொல்லுறது வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கே அகேன்ஸ்டாக மாறலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரைச்சி நான் டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்போன்னு சொல்லச்சு அவங்களுக்கு அந்த மெமரியில் இருக்கும். அவங்க 1 வயசில் 2 வயசில் அவங்களுக்கு சொன்னது வந்து அப்படியே பதவி இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே வந்து நெகட்டிவாக வந்து குழந்தைகிட்ட சொல்லாமல் இருக்கிறது இஸ் குட். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த டென்டல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து ட்ரீட் பண்ணும்போது ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கணுமா மேம்? ஓகே, சில சுச்சுவேஷனில் வந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து குழந்தை வந்து ரொம்ப வந்து ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 1.5 2 இயர்ஸில் வராங்க. அண்ட் லோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அந்த குழந்தை வாயில் ஒரு 10 ட்ரீட்மெண்ட் நீங்கள் செய்யணும். ஃபில்லிங் இருக்குது, பல்லு சொத்தை அடைக்கணும், வேர் சிகிச்சை பண்ணணும், கேப் போடணும். அது வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸ் குழந்தைகிட்ட வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு அத்தனை வாட்டி காட்டணும், இன்ஜெக்ஷன் போடணும். அது வந்து அந்த வயசில் அவங்க கோஆப்ரேட் பண்ணோன்னு நம்ம எதிர்பார்த்தா அது நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா they don't have that maturity to even understand. அவங்க சேரில் உட்காந்துட்டு அழ போகிறாங்க, அவ்வளோதான். அதை மீறி அவங்க காதலையும் எதுவும் வாங்கிக்க போகிறதில்ல. அழ ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லறதும் அவங்களுக்கு வந்து புரிய போகிறதில்ல. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இன்னும் வந்து குழந்தைய ப்ரெஷரைஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இல்லை பிடிச்சி பண்ணுறது வந்து இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ சைக்காலஜிக்கல் ட்ராமா. அது வந்து ஒரு ஃபியர் மாதிரி இன்டியூஸ் ஆகி அது லைஃப் லாங்க்கு வந்து அது டென்டிஸ்ட் கிட்ட போகிறது ஒரு ஃபியர் மாதிரி ஆகிடும். ஸோ ஃபார் சைல்ட்ஸ் வெல்பீயிங் அது வந்து அனஸ்தீசியா, ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒரே செட்டிங்கில் முடிக்கிறது வந்து இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா சில குழந்தைங்க வந்து மெடிக்கலி காம்ப்ரமைஸ்டு ஸ்பெஷல் சில்ட்ரன், இப்போ கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க, இல்லை ஃபிட்ஸ் வர குழந்தைங்க, இல்லை ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து டவுன் சிண்ட்ரோம், மென்டலி ரிட்டார்டட், அந்த குழந்தைங்க வந்து சேரில் வந்து நம்மளால ட்ரீட் பண்ண முடியாது. இல்லை செரிப்ரல் பாலிசி, அவங்களெல்லாம் வந்து நம்ம சேரில் வந்து உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கலாம். வென் இட் கம்ஸ் டு சேஃப்டி பார்த்திங்கன்னா அனஸ்தட்டிஸ்டோட ஃபிட்னஸ் வாங்கிட்டு தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். ஓகே. ஸோ டென்டல் ட்ரீட்மெண்ட்டை வரைச்சி அது வந்து இட்ஸ் சேஃப். நம்ம சேரில் பண்ணுறோமோ அனஸ்தீசியாவில் பண்ணுறோமோ டென்டல் ட்ரீட்மெண்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ குழந்தைய வந்து ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி பீடியாட்ரிக் அனஸ்தட்டிஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு தான் ஒரு சர்டன் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு கிளியரன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் லைக் எனி அதர் சர்ஜரி பண்ண போகிறோம். ஸோ த ஒன்லி ரிக்வெஸ்ட் டு பேரண்ட்ஸ் இஸ், உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னா அது பயந்து செஞ்சிட மாட்டாங்களோ ட்ரீட்மெண்ட்டை, இல்லை நம்ம அதை வந்து வெட்டிடலாம், அது பெரிய விஷயம் கிடையாதுன்ட்டு ஸ்கிப் பண்ணி இல்லை மறைக்கக்கூடாது. அதுதான் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அனஸ்தீசியானால இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் அனஸ்தீசியா, ஸ்பெசிஃபிக்காக அனஸ்தீசியானால மேஜராக எதுவும் வரப்போகிறதில்ல. திஸ் இஸ் ஆல்சோ லைக் எனி அதர் ட்ரீட்மெண்ட், இட் கேரிஸ் சைட் எஃபெக்ட். பட் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எந்த லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸோ எந்த ப்ராப்ளமும் குழந்தைக்கு வந்து வரப்போகிறதில்ல. பிரெயின் அஃபெக்ட் ஆகுதோ, டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதோ, அதனால எதுவும் ஆக போகிறதில்ல. பட் கண்டிப்பாக குழந்தைக்கு ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, அவங்க மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருக்காங்கன்னா அனஸ்தட்டிஸ்டோடையோ பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்கிட்டையும் அது இன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்து நெசசரி ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணாங்கன்னா த அனஸ்தட்டிஸ்ட் வில் ஆல்சோ பி கிளியர் what precautions to take, what medications to take, and we'll discuss with the child's pediatrician also. Okay. So kandipa they should reveal all the child's medical problem if there is something. Ada hide பண்ணாம இருந்தாங்கன்னா எந்த காம்ப்ளிகேஷனோ
யூஸ்வலாக வராது. ஓகே, இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க டாக்டர். ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். Thank you for the opportunity. Thank you. so much.